சமாச்சாரம்? கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாத கிராமத்து ஜனங்க. ஏயா அறிவு கட்ட உண்டோ? உனக்கு ஒரு தனியா சொல்லணுமா? விளையாண்டாங்க. அம்மா அம்மா வாங்கம்மா. இருத்தியா என்ன வழக்கத்தை மாத்துற? எதை மாத்தின? இத்தனை வருஷமா முதல் மரியாதை எங்க அம்மாவுக்கு தானே கொடுத்து விட்டு இருந்த. தெரியாம பேசுறியப்பா. ஐயா கூட உங்க அம்மா வருவாங்க. அவர் கூட யாரு வந்தாலும் மரியாதை கொடுக்கணுமேங்கிறதுக்காக ஒப்புக்கு உங்க அம்மா கையிலையும் ஒரு மாலையை கொடுக்குறது. அவ்வளவுதான். அப்படிவா வழிக்கு அப்பா கூட அம்மா வரும்போதே மரியாதை கொடுக்கிறவ நீ இப்ப அப்பாவுக்கு பதில் அம்மாவே வந்திருக்கும் போது எவங்கிட்டயோ முதல் மரியாதை கொடுத்தா என்ன அர்த்தம்? தம்பி வார்த்தை அளந்து பேசு. இந்த வருஷத்து முதல் மரியாதையை குமரனுக்கும் சிவகாமிக்கும் கொடுக்க சொல்லி பண்ணையார் எனக்கு பத்திரம் கொடுத்திருக்காரு. பண்ணையார் சொன்னது உண்மையா பொய்யாங்கிறது அப்புறம் விசாரிச்சுக்கிறேன். இப்ப முதல் மரியாதை எனக்குத்தான் கொடுத்தாங்கணும். கொடுக்க முடியாது. ஏன் முடியாது? முடியாதுன்னா முடியாது. காரணத்தை சொல்லு. சொல்லுங்களேன் ஐயா. ஏமாந்தவங்களை மயக்கி ஜவுளி கடையில இருந்து புடவை வாங்குற மாதிரி இல்ல. இது கோயில் முதல் மரியாதை. இந்த மரியாதையை வாங்குறதுக்கு சில யோகியதைகளும் தகுதிகளும் வேணும். அது உங்ககிட்ட அறவே கிடையாதுன்னு சதற்காய் உடைக்காமல உடையல. குமரா, எங்களுக்கு இல்லாத யோகியதையும் தகுதியும் உனக்கு இருக்குன்றதை நிரூபிக்காம இந்த முதல் மரியாதையை வாங்கிக்க கூடாது. போட என் மரியாதை என்ன உங்ககிட்ட நிரூபிக்கிறது? ஊர்ல கேட்டுப்பாடா சொல்லுவாங்க. பூசாரி 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 நிறுத்துங்க. உங்களால பைத்தியம் பிடிச்சு போச்சா? இதுக்காக பூசாரி வழி கத்துறீங்க? அவர் பூசை பண்றங்க நம்ம ஊர் ஜனங்க யாரும் ஒத்துக்கலைங்க. காரணம்? இதுக்கெல்லாம் காரணம் சொல்லிக்கிட்டு இருந்தா கடைசியில வெட்டு குத்துறதாங்க முடியும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம காதுங்காது வச்ச மாதிரி பூசாரியை முதல்ல வெளியே போக சொல்லுங்க. நிறுத்துங்கயா. காரணம் தெரியாம பூசாரி வெளியே போக மாட்டார். அவரு நடத்த விட்டவரு. எந்த வகையில பயப்படுற? பைத்தியம் விஷயத்தை சொல்ற. பூசாரிக்கும் உங்க அம்மாவுக்கும் பொறுப்பு இருக்கு. அந்த ஒரு ஆளை மாத்திரம் அடிச்சு என்ன பண்றது? இந்த ஊரே சொல்றதான் இந்த கூட்டமும் சொல்லுது. அப்படி சொல்லுடா தம்பி. முதல் மரியாதை வாங்கறதுக்கு நமக்கு யோகியதை இல்லைன்னு சொன்னாங்களே, அதை கொடுக்கிறவங்களுக்கும் யோகியதை இல்ல, வாங்குறவங்களுக்கும் யோகியதை இல்ல. அதுதான் இந்த ஊர் சிரிப்பா சிரிக்கிறதே தெரிஞ்சு போச்சே. இந்த புரணியை கிளப்பி விட்டதை நீதான் எனக்கு தெரியுண்டி. நான் சொல்றது கேட்க போறியா இல்லையா? கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். நான் சொல்றது கேட்பா. ஆத்திரப்படாத. அவளை இந்த கோயில் வாசல பலிபட விட மாட்டேன். அதனால என்ன நடக்கும் தெரியுமா? யார் பழி சுமத்தினா என்ன? அதை எத்தனை பேர் நம்பினா எனக்கு என்ன? என்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. அது மட்டும் இல்ல, என்ன கைப்பிடிச்ச தெய்வம் என்ன தன் மனசுல எந்த ஸ்தானத்துல வச்சிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. அவ்வளவு தன்னம்பிக்கை வச்சிருக்க நீங்க யாரோ சுமத்தின பழிக்காக எங்களை எல்லாம் தவிக்க விட்டுட்டு போறேங்கிறீங்களே, இது என்ன நியாயம்? அம்மா, மானம் போயிடுச்சேங்கிறதுக்காக நான் சாக நினைக்கலம்மா. என் பிள்ளை என்ன விட்டு போயிட்டானேங்கிறதுக்காகத்தான் நான் சாக துணிஞ்சேன். அம்மா, நான் எப்பமா உன்னை விட்டு போனேன்? நான் அவ்வளவு சொல்லியும் நீ அவளை கொல்ல போனியே, என் வார்த்தை மீறின நீ என்ன விட்டு போயிட்டு தானே அர்த்தம். அம்மா, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கிறீங்க. உன் பேர்ல இவ்வளவு பெரிய அபாண்டமான பழியை சுமத்திருக்காங்க. இவங்களுக்கு என்ன முடிவு? இந்த கூட்டத்துக்கு முடிவு நீயும் நானும் கொடுத்தா சரியா வராதப்பா. அதோ நிக்கானே முருகன் தான் கொடுக்கணும். கண்டிப்பா கொடுப்பான். குமரா, உங்க அம்மா உனக்கு மாத்திரம் தாயில்லப்பா. நானும் தாயா மதித்தேன். என்னை அவங்களையும் உண்ணாயனத்து அவன் சன்னிதானத்திலே பரிசோத்து வந்த கூட்டத்துக்கு என்ன 21 நாளைக்குள்ள அந்த முருகன் தண்டனை கொடுக்கல. இந்த உலகத்துல தெய்வத்தில் என்பது முட்டாள்தனம் போல கடைசி நாட்டையும் அளவுக்கு வந்தாச்சா? முருகன் தாங்க காப்பாத்தினான். இல்லைன்னா கண்டிப்பா கொலை விழுந்திருக்கும். சரி சரி, நீ வெளியில இரு, நான் விசாரிச்சுக்கிறேன். ஏன்னா எங்கிருந்தோ வந்த நாய இந்த வீட்டை விட்டு தான் குடியிருந்திய இல்லையத்தையும் விட்டு கொடுத்துட்டு 20 வருஷமா மண் குடிசையில வாழ்றாளே உத்தமி, அவளை பார்த்து பழி சொன்னியே. இனிமே இந்த வீட்டுல நீ காலடி எடுத்து வைக்க யோக்கியது இல்ல. போவழியே தெருவா போயிட்டே. அப்பா, பழி சுமத்துறதா அம்மா இல்ல. நிறுத்துடா. இந்த நாகப்பாம்புக்கு பிறந்த நல்ல பாம்பு குட்டி தானடா நீ. போவழியே வாங்க. நான் வெளியில போறேன். திரும்பி வரத்துக்குள்ள
இவங்க 2 பேரும் நம்ம கிராம எல்லையை தாண்டி இருக்கணும். அடிச்சு விரட்டியா முத்தையா, அரைக்கத்தான் சந்தனம் வணக்கம், ஊரதான் ஊருகா சுவைக்கும் சொன்ன அதே வாய்தான் இன்னைக்கு நம்மள அடிச்சு விரட்ட சொல்லுதுடா. குருக்கரையா இங்க இருக்கிறீங்க. உங்க முகத்திலே நான் விழிக்க முடியலையே. நான் யார் முகத்தில் விழிப்பேன்? நான் யார் முகத்தில் என்ன வந்துருச்சு? என் குலதையுமான உங்களையும் என் குல பத்தினியையும் என் கோயிலையே பழி சுமத்திட்டாங்களே. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? இதுக்கெல்லாம் யாரு காரணம்? இவன் தான், இந்த படையன் தான், இந்த பண்ணையார் தான் காரணம். அதுக்காக கண்ணுல படுறவங்க காலில் எல்லாம் வந்து மன்னிப்பு கேட்க போறேன். முதல்ல நீங்க சுத்த பைத்தியக்காரன். செய்ய வேண்டியதை விட்டுட்டு செஞ்சுட்டனே. ஆயுமாக 2 பேர்த்தை வீட்டு விட்டு வெளியில போக சொல்லிட்டனே. என்னமா நிஜமாவே வெளியே போக சொல்லிட்டார் போல் இருக்கு. நமக்காச்சு அவர் காச்சுன்னு பாத்துட்டுமா? டேய், ஏன்டா அலட்டிக்கிற? எங்க தட்டுனா இவர் தலை குப்புற விழுவாருன்னு எனக்கு தெரியும்டா. இவ்வளவு அவசரப்பட்டு அந்த அம்மாளை வெளியே போக சொல்றது அவ்வளவு சரியில்லை. என்ன குருக்கடையா நீங்களே? கேளுங்க. நல்ல மனம் படைச்சவாளை நினைச்ச நேரத்தில் அனுப்பிச்சிடலாம். அப்படி இல்லாதவாளை நிதானிச்சுத்தான் அனுப்பணும். இனியுமா இதுக்கு அப்புறமும் அவ முகத்துல நான் விழிப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏதோ புத்தி கட்டு போய் மந்திரி சுட்ட மாதிரி அவ வலையிலே விழுந்து கிடந்த. இப்ப முடிச்சுக்கிட்டேன். முருகன் உங்களை காப்பாத்த. கழுத்துல உத்தராட்சமணி கொட்ட ஏண்டி யார கவுக்க இந்த வேஷம்? உங்க அன்பை அடையணுங்கிறதுக்காக என் வயசுக்கு பொருந்தாத பலவிதமான அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிட்டு வந்து நின்னப்போ அதெல்லாம் உங்களுக்கு வேஷமா தெரியல. இப்ப ஆண்டவனுடைய கருணையை சம்பாதிக்கிறதுக்காக எல்லாத்தையும் திறந்துட்டு வந்து நிக்கிறனே, இதுதான் உங்களுக்கு வேஷமா படுது இல்லைங்களா? பக்த மீராபாயின்னு நினப்பு ஆண்டவருட நீ அடைய போறியா? அடி ஆத்தா, எப்படி ஆத்தா? சொல்லு சொல்லு சொல்லு. அடுத்த ஜென்மத்திலேயாவது நீங்க தொட்டு தாலி கட்டுற பாக்கியத்தை அடைஞ்சு உங்க மனைவியின் ஊரடைய தர நிமிர்ந்து வாழறதுக்காக இமயமலையில உட்கார்ந்து தவம் பண்ண போறேங்க. நல்லாதான் வாயில வருது. கிராமத்தில் இருக்கிற குடும்பத்தை என்ன கெடுத்தது போறாதுன்னு இமயமலைக்கு போய் அங்க ஒழுங்கா இருக்கிற சாமியார்களையும் உருப்படா வடிக்க திட்டம் போட்டுட்டியா? உன் மூஞ்சியும் மோரக்கட்டையும் அவன் பண்ண போறான். தம பாரு, ஒரு பத்தினி மேல பழி சுமத்துற பாரு. அந்த பாவத்துக்காக காலம் பூரா கண்ணீர் விட்டு கதர்னாதான் நீ போற கதிக்காவது நல்ல கதி கிடைக்கிட்டி. போ. போறேன். கண்ணீர் விட்டு கதறத்துக்காகவே இமயமலைக்கு போறேன். அதுக்கேண்டி அங்க போகணும்? உட்கார்ந்த இடத்துல மனசார வருத்தப்பட்டா செஞ்ச பாவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு கிடைக்கும். நான் சொல்றது காரணம் இல்லையா? நீங்களே என்ன வெறுத்திட்ட பிறகு நான் இங்க இருக்கிறது போறேன் இல்லைங்க. நான் எப்படி உன்னை வெறுத்த? அன்னபூரணி அவதூறா பேசணும் தப்புன்னு புத்திமதிதானடி சொன்ன. எப்படி இருந்தாலும் இனிமே நான் இந்த வீட்டுல இருக்க கூடாதுங்க. கடைசியா ஒரு வரம் கேட்கிறேன், கொடுப்பீங்களா? என்னடி கேக்குற? என் முடிவு காலம் நெருங்கும் போது முன்னாலேயே ஆள் அனுப்புறேங்க. நீங்க வந்து உங்க கையால ஒரு பிடி நெருப்பு போட்டாதான் இந்த நெஞ்சு வேகுங்க. உன் கையால நான் நெருப்பு வாங்கணும்னு இவ்வளவு காலமா உன் காலையே பூனை குட்டி மாதிரி சுத்தி சுத்தி வந்து பொசுக்குல என்ன விட்டுட்டு போறேன்னு சொல்றேன். இது நியாயமா? நான் போயிடுறேன். ஆள பிறந்த நீங்க எங்க போகணும்? நீ போறேன்னு சொல்றிய. நீங்க போனதுக்கு அப்புறம் நான் எங்க இருக்கணும்? நான் போக மாட்டேன். நானும் போக மாட்டேன். என்னடி இது? சந்திரமதி மயான காண்டத்தில் உட்கார்ந்து புலம்புற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிற? நீ பண்ணி வச்சிருக்கிற ரகலையெல்லாம் ஊரே மயானமா கிடக்கையா? நான் என்னடி பண்ண? என்ன பண்ணிரா? யோ, அந்த பத்தினி தெய்வம் அன்னபூர்ணிமாவையும் கோவில் பூசாரி ஐயாவும் சேர்த்து கதை கட்டி விட்டுருக்கே. நீ நல்லா இருக்கியா? உன் புத்தியில புத்து வைக்கா? நான் சம்பந்தப்படாத விஷயத்துல என்ன சம்பந்தப்படுத்தி நீ பேசுற? சம்பந்தப்படல? ஐயோ ஐயோ ஐயோ, அந்த புரளையை கலப்பி விட்டதே நீர்தான் ஊரே பேசுதையா. ஊர்ல இருக்கிற முட்டா பசங்க பேசுறதுக்கு நானாடி பொறுப்பு? வாங்க மாப்பிள. மாப்பிள
ஆமாண்டி, நீயும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணலன்னா இந்நேரம் இந்த மனிதருக்கு நான் மாமனாரா விளங்கியிருப்பேன். கெடுத்தியே வந்த விஷயம் மாப்பிள. அம்மா உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும். அப்படியே புறப்படுது. அம்மா, நீங்க கூப்பிடுறதா தம்பி சொல்லிச்சீங்க, உடனே ஓடி வந்துட்டேன். என்ன விஷயம்? சொல்றேன். முத்தையா, நீ போய் கதவை சாத்திட்டு யாரும் உள்ள வராம பாத்துக்க. சீக்கிரம் போ. என்னையா, நம்ம போட்ட திட்டப்படி பூசாரி பூசர மரத்திலையும் பொங்கல, அந்த அன்னப்பூர்ணியும் ஆத்துல குளத்திலையும் விழல. அதுக்கு பதிலா பண்ணையாரு என்னையே வெறுத்து விரட்டுற அளவுக்கு வந்துருச்சியா. என்னமா சொல்றீங்க நீங்க? பண்ணையாராவது உங்களை விரட்டுறதாவது? நீங்க தானே சொன்னீங்க அவர் என்கிட்ட பியூன் மாதிரியா இருக்கிறார், நான் கலெக்டர் மாதிரியா இருக்கிறேன்னு. பியூன் எங்கேயாவது கலெக்டரை விரட்ட முடியுங்களா? விரட்ட முடியாதது மட்டும் இல்லையா, இந்த கலெக்டர் நினைச்சா அந்த பியூனை என்ன செய்ய முடியாது. அட்ரஸே இல்லாம செஞ்சு. அதுக்குத்தான் நீங்க வர சொன்னேன். என்னமா அதுக்கு வந்து நான் என்ன? நான் எங்க இருக்கிறேன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் தொட்டுக்கலாமா? அடுத்த பெண்ணே நீதான். அடுத்த பண்ணையார் நானா? அப்போ இப்ப இருக்கிற பண்ணையார்? இந்த பண்ணையார் இருக்கிறவர்ல நீ எப்படியா பண்ணையார் ஆக முடியும்? அதுக்கு என்ன செய்யலாம்? வேண்டாம், வெட்டு சரியா ஒழுன்னு அவரே விஷயத்தை வெளியே சொல்லிடுவாரு. ஒரு துளி விஷம் எங்கயா கிடைக்கும்? பக்கத்து கிராமத்துல பாம்பு பண்ணாருங்கிட்ட. யார் யா கொண்டு வருவாங்க? அடுத்த பண்ணையார். யாராவது நகர்ந்தீங்க இதே இடத்துல உங்களை சமாதி வச்சிருவேன். வரீங்க ஏண்டா, கோயில்ல கலாட்டா பண்ண கொடுத்து நீங்களும் இருந்தீங்களே, உண்மையை சொல்லுங்க. எங்க அம்மா மேல பழிய போடும்படி உங்களை தூண்டி விட்டது யாரா? எனக்கு இவன் தாங்க சொன்னான். எனக்கு இவன் தாங்க சொன்னான். ஏண்டா, ஒருத்தர் காட்டி தப்பிச்சு போயிடலாம் பாக்குறீங்களா? உண்மையை சொல்லுங்க. அனாவசியமா இவளை ஏன்பா போட்டு அடிக்க? தப்பு தாண்டா. அவ்வளவு பெரிய கூட்டத்துல இந்த பசங்களுக்கு தூபம் போட்ட ஒன்ன தாண்ட அடிக்கணும். ஏன் பண்ணிட்டு உன் கை ஓடுற வரைக்கும் அடிப்பா. ஆனா ஒண்ணு, தூபம் போட்டு என்ன அடிச்சுட்டு தூண்டி விட்டு உங்களை சும்மா விட்டுட்டா அப்படிப்பா. தூண்டி விட்டது யாரு? எங்க அம்மாவும் பொய்சாட்சி பூதலிங்கமும். உங்க அம்மா பேர்ல முழு பழியும் வரக்கூடாதுங்கிறதுக்காக பூதலிங்கத்தையும் கூட சேர்த்துக்கிட்டியா? நான் சேர்த்துக்கல குமரா, எங்க அம்மா தான் பூதலிங்கத்தை இன்னைக்கு கூட சேர்த்துக்கிட்டா. ஓ, சதி வேலைக்கா? இல்ல, பதி வேலைக்கு. எல்லாம் போகடா போங்கடா. ஏய், நீ பிள்ளையாடா? நீ யார் யாரோ எங்க அம்மாவை பத்தி கேவலமா பேசுறாங்கிறத தாங்கிக்க முடியாம தானே ரத்தம் கொதிச்சு பழி வாங்கணும்னு அலையா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏய், எங்க அப்பாவுக்கு உங்க அம்மா வைப்பாடி தாண்டா. அதனால உனக்கு தாய் தானே, அந்த தாயை பத்தி பெத்த புள்ள நீயே கேவலமா பேசலாமா? பார்த்துட்டு பெத்த புள்ள கண்ணால பார்த்துட்டு நான் பார்த்தது நிஜமா நிழலான்னு புரியாம ஓடி வந்திருக்கேன். நான் சொல்றேன், உனக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நீயே வந்துப்பா. வேண்டாப்பா, நீ அந்த கொடுமையை பார்க்க வேண்டாம். அம்மா, நீங்க எதை பத்தி சொல்றீங்க? முத்தைய சொன்னதாப்பா சொல்றேன். இவங்க அம்மா என் புருஷனை கட்டி பிடிச்சதை என் கண்ணால பார்த்து ரத்தம் கொதிச்சு போய் தான் உங்ககிட்ட சொல்ல ஓடி வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த கண்டாவை அந்த புள்ளைய பார்த்திருக்குன்னு எனக்கு தெரியுது. கேட்டியா குமரா, கணவன் செஞ்ச தவற பார்த்த மனைவிக்கு ரத்தம் கொதிச்சு இருக்குன்னா தன் தாய் செஞ்ச தவற பார்த்த பிள்ளைக்கு எப்படி இருந்திருக்கும்? எனக்கு வந்த ஆத்திரத்துல எங்க அம்மா அங்கேயே கண்டதுன்றதை வெட்டி போட்டுதான் நினைச்சேன். என்ன பிரயோஜனம்? எங்க அம்மாவை அழிக்கிறதுல முக்கியம், உங்க அம்மாவை வாழ வைக்கும் அதுதான் முக்கியம். எங்க அம்மா மேல கலங்க சுமத்துறது முக்கியம் இல்ல,
உங்க அம்மா மேல அவசரத்தினாலே கலங்கும். நான் தொடர்ச்சி எறியணும். அந்த காரியம் உன்னால்தான் நடக்கணும். இதுக்கான ஒத்துழைப்பு கொடுத்து இத்தனை நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் செஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் எங்க அம்மா உசோட விட்டுட்டு வந்திருக்கேன். இப்போ நீ நம்புறது மட்டுமல்ல, இவ்வளவு நாளா உன்னை விரோதியா நினைச்சதுக்காக நான் வெக்கப்படுறேன். இது முக்கியமான விஷயம். நம்ம அப்பாவை கொலை செய்யறதுக்காக விஷம் வாங்கிட்டு சொல்லி பூதலிங்கத்தை ஏறி விட்டுருக்காங்க எங்க அம்மா. இந்த விஷயம் தெரிஞ்சுமா நிக்கிற பாட்டுப்படாது. நான் என்னதான் உணர்ச்சி வசப்பட்டு பேசினாலும் ஒரு கண்ணை ரோட் மேலதான் வச்சிருக்கேன். விஷம் வாங்க பூதலிங்க இந்த வழியா தானே போகணும். பாப்பா நம்ம பொண்ண ஐயே, நீ என்ன இந்த காலிபையோட சேர்ந்து வர? இனிமே இவரை பத்தி ஏதாவது தப்பா பேசுற தோலை உரிச்சிருவேன், ஜாக்கிரதை. இனிமே நாங்க 2 பேரும் ஒண்ணு. அப்படி சொல்லு. இளமாறுமா இளமாறுமா அடிமாறு ஒண்ணு தானே. ஆளுக்கு ஒரு பக்கம் ஏறி உட்காருங்க. எதுக்கு? நம்ம 3 பேரும் ஊர்கால வருவோம். புருளிங்க வரோம். அதான் என்ன புருன்னு வரேன். பாம்பாட்டி குடிச்ச வரைக்கும் வந்தாச்சு. நமக்கு முன்னாடி போன பூதலிங்க எங்க போனா என்ன ஆனானே தெரியலையே. பாம்பாட்டி விசாரிச்சா தெரியுமா? உனக்கு ஏதா அவ்வளவு பணம் சொல்றா. மரியாதையா உண்மையை சொல்லு. இந்த வட்டாரத்துல கள்ள நோட்டு அடிக்கிற கும்பல நீ ஒருத்தன் தானே? பாரா, இவர் பெரிய ஆபீசரு. இவர்கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டேன், உன்னை அவர் காப்பாத்துவாரு. சொல்லு. விஷத்தை வித்துட்டு பணத்தை பார்த்து வேண்டா. விஷத்துக்கு அவன் எவ்வளவு பணம் கொடுப்பான்? யாரா ஒருத்தர் மோட்டர் பைக்கில் வந்து இப்போ பணத்தை கொடுத்துட்டு விஷத்தை வாங்கிட்டு போயிட்டாரு சாமி. புரிஞ்சுதா? புறப்படு. போனா இந்த பையனை கொண்டாந்துடுறேன். கருணாகத்தினுடைய விஷம் வாடப்பட்டாலே ஆள் க்ளோஸ். நீங்க எதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும்? நீங்க ஜாக்கிரதையா தான் இருப்பீங்க. இத போஸ்ட்ல சேர்த்துடணும். நான் தனியா வெளியே போறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த விஷத்தை கொண்டு வர்றப்போ வெகு தூரத்துல என்ன ஒரு வண்டி துரத்துச்சு. அந்த கலவரம் கொஞ்சம் இருக்கு. எதுக்கும் இந்த விஷயம் முடிகிற வரலாம் ஊருக்கு வெளியே இருங்க. யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்க? ஐயோ, இந்த பேச்சுக்கு முன்னால அடிக்கடி. தம்பி போங்க, நல்ல நேரத்துக்கு வந்துட்டீங்க. இந்த கடிதத்தை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருங்க. பிரிக்காதீங்க, பிரிக்காதீங்க. இந்த கடிதாசி படி. ஏய், இந்த கடிதாசியா சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்க சொல்ற. இந்த கடிதாசி மட்டுமில்ல, இந்த கிராமத்தோட வருங்கால பண்ணையாரான உன்னையும் சேர்க்க வேண்டியதை சேர்க்கத்தான் நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கா. பாவிங்களா, ஒன்னா சேர்ந்துட்டீங்க. அந்த விஷயம் எங்கடா? ஐயோ, சொல்றேன். உங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். மாடு வந்தாச்சு. அடிக்கிறாங்களே. இப்ப அப்பாவை காப்பாத்தி நான் இந்த பையனை கையோட கொண்டாடுறேன். சீக்கிரம் சீக்கிரம்.
இந்த அயோக்கியனையா காப்பாத்து வந்தேன். அயோக்கியெல்லாம் எப்பவும் யோக்கியன் ஆயிட்டான். ஒன்ன மாதிரி யோக்கியனா இப்ப பக்கா அயோக்கியன் ஆயிட்டு இருக்கான். நீ அவனோட சேர்ந்தா பேசுற? தொலைச்சற உன்னை. பாலா, என் மேல உச்சதையே வச்சிருக்கிற. செங்கு செங்கு, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்னங்க? நீயும் நானும் ஒன்னா ஒரே டம்ளர்ல பால் குடிக்கணும். சொல்லு சொல்லு சொல்லு. முதல்ல நீங்க. என்னம்மா திரு திருன்னு முழிக்கிறீங்க? உங்க பயங்கர திட்டம் முடிவடைகிற கட்டத்துல நான் வந்து முட்டுக்கட்ட போடுவேன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டீங்களே. நான் ஒண்ணு பயங்கர திட்டம் போடல. இன்னுமா சமாளிக்க பாக்குறீங்க? இந்த கிளாஸ்ல சொல்லுங்க. இந்த பால்ல என்ன பாருங்க, உங்க கண்ணு முன்னாலேயே உங்க மகன் கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறா. உங்களுக்கு சூடு சொன்ன இல்ல, நான் உங்களுக்கு மட்டும்தான் ஆசை. மானம் போற மாதிரி பச்சையா கேட்கிறானே, உனக்கு வெக்கமா இல்ல? இல்லப்பா இல்லப்பா, இவ்வளவுக்கும் பிறகு இந்த அம்மா சொல்றதை கேட்டுக்கிட்டு என்ன நீங்க கண்டிக்கிறீங்களே, அதுதான்ப்பா எனக்கு வெக்கமா இருக்கு. கையை விட போறியா இல்லையாடா? இந்த கைய இந்த நிலைமையில பிடிக்கணும்னு நான் எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? அப்பா ஏன் கத்துறீங்க? இந்த அம்மாவோட கைய நான் பிடிச்சிக்கிறது மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுது இல்லையா? விஷயத்தையா பிடிச்சு வச்சிட்டு இருக்க? இல்ல தாயே, எங்க அப்பாவோட உயிரையே பிடிச்சு வச்சு. என்னமா என்ன சமாச்சாரம்? அட இவன் எங்க இங்க ரகலம் பண்றதுக்குன்னே இங்க வந்திருக்காண்டா. விடுப்பா கைய அடிச்சு விரட்டுடா. அங்க வரப்பு வாங்க. எப்படி ஒரு ரகலையும் இல்ல. இந்த பாலை உங்க அம்மா எங்க அப்பாவுக்கு கொடுத்தாங்க, நான் தடுத்தேன். எதுக்கா தடுத்த? இத்தனை வருஷமா உங்க அம்மா எங்க அப்பாவுக்கு எதையோ கொடுத்திருக்காங்க, அதெல்லாம் தடுக்காதனா இன்னைக்குன்னு வந்து இந்த பாலை தடுத்திருக்கிறேன். இன்னுமா உனக்கு விஷயம் புரியல? அப்போ எங்க அம்மா இந்த பால்ல விஷத்தை கலந்திருப்பாங்கன்னு நீ சந்தேகப்படுறியா? நிச்சயமா. பைத்தியக்காரா, எங்க அம்மா இந்த காரியத்தை செய்யணும்னு நினைச்சிருந்தா நீ தலை எடுக்கிறதுக்கு முன்னாலேயே அப்பாவை களை எடுத்திருப்பாங்க. எங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது. நீ இதுக்கு ஒரு முடிவு தெரியாம இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். அப்படியா? அம்மா, இதெல்லாம் படிக்காத பட்டிக்காட்டு கூட்டம், இவனுக்கு சொல்லி விளங்க வைக்கவே முடியாது. இந்த இதுல ஒரு முடக்கு குடி, இவனுக்கு சந்தேகம் தெரியும், அப்பாவுக்கு சகாலமும் தெரியும். உண்மையாவே என்ன சாப்பிட சொல்றியா? சத்தியமா சொல்றேன், சாப்பிடு. நீ பேச தோரணை பார்த்தா என் புள்ளதானா எனக்கே சந்தேகம் வருதுடா. அம்மா, தன் புள்ள யாருங்க சந்தேகம் ஒரு தாய்க்கு வரலாம், அது தப்பே இல்லை. ஆனா தன் தகப்பை யாருங்க சந்தேகம் ஒரு பிள்ளைக்கு வந்துடக்கூடாதுமா. என்னடா சொல்ற? எனக்கு தகப்பன் நீங்க தானா இல்ல வரப்போற பண்ணையாராத கேள்விக்குறி இந்த வீட்டுல வந்துருச்சுப்பா. நான் உலகமே புரியாதவன்டா, எனக்கு புரியும்படியா சொல்லி சொல்லலாம். இந்த பாலை யாராவது ஒருத்தர் குடிச்சாலும் யாரு யாருக்கு எதையும் புரிய வைக்க முடியாது. என்னம்மா, இத நீ குடிக்க போறியா இல்ல நான் குடிக்கட்டுமா? எங்கிட்ட நான் குடிக்க. தப்பு செஞ்சவங்க தான் பிராயச்சித்தம் செஞ்சுக்கணும். ஒண்ணு இதை இந்த அம்மா குடிக்கணும், இல்ல இவங்க வயிற்றுல பிறந்த குழந்தைக்காக நான் குடிக்கணும். முத்தையா, அப்ப இந்த பால்ல என்ன இழவுதா இருக்குது சொல்லுங்கடா. இந்த லெட்டரை கொடு. இந்த லெட்டரை படிச்சு பாத்தீங்கன்னா இந்த பால்ல என்ன இருக்குங்கிறது புரிஞ்சு போயிடும். உயர்திரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கு என் மனைவி நடத்தை கெட்டதின் காரணமாக அவமானம் தாங்காமல் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டேன். என் சாவுக்கு வேறு யாரும் பொறுப்பல்ல. இப்படிக்கு ஏகாம்பரம். இந்த லெட்டர் நீங்க தான் எழுதுனீங்களா? இல்லடா, இந்த கையெழுத்து நீங்க போட்டது நான் போட்டது இல்லடா. வேற யார் போட்டிருப்பாங்க? என் கையெழுத்து எழுதி எழுதி பழக்கப்படுத்திட்டு இருந்தாரா? இவராஜா போட்டிருக்கணும். ஐயா ஐயா, ஆண்டவன் எழுதின தலையெழுத்துக்கு அடுத்தபடியா முக்கியத்துவம் வாய்ந்தது மன்சால் போடுற கையெழுத்து தான். அதை மற்றவாட போட வச்சு வேடிக்கை பார்க்கறது இருக்கு, அவ்வளவு நல்லதில்லைன்னு சொன்ன நினைவு இருக்கா? நினைவு இருக்குதியா? இப்ப உங்க கையெழுத்த வச்சு உங்க தலையெழுத்த முடிவு பண்றதுக்கு அந்த அம்மா ஏற்பாடு பண்ணிட்டாளே. ஏப்பா, இப்படி ஒரு கடிதாசியை எழுதி தயார் பண்ணி அதுல உங்க கையெழுத்தையும் போட்டிருக்காங்கன்னா இந்த பால்ல என்னத்தை போட்டிருப்பாங்க? விஷத்தை போட்டிருப்பாடா. அவ்வளவுதான். இத உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க இவ்வளவு பாடுபட்டோம். இல்லைங்க, இவங்க அத்தனை பேரும் போய் சொல்றாங்க. உங்ககிட்ட இருந்து நிரந்தரமா என்ன பிரிக்கணும்னு என் மகனையே விலைக்கு வாங்கி எல்லாருமா சேர்ந்து திட்டம் போட்டு சதி பண்றாங்க. இவங்க யாரையும் நம்பாதீங்க, என்ன நம்புங்க, நான் சொல்றத நம்புங்க. அம்மா, அடுத்த
பண்ணையார் நீதான் சொல்லி என் உடம்ப மட்டுமா கட்டி அணைச்ச, புத்தியும் அல்ல அணைச்சிட்ட. உன் பேச்ச கேட்டதுனாலதான் வெள்ளிக்காப்போட மாமியார் வீட்டுக்கு புறப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். இத்தனை காலம் ஏமாந்த பண்ணையார் ஐயாவை இன்னும் ஏமாற சொல்றியா? பண்ணையார் ஐயா, பொய் சாட்சி பூதலிங்கம் தன்னுடைய வாழ்க்கையிலே முதல் முறையா சொல்ல போற உண்மை இதுதான். இத நீங்க கேட்டே தீரணும், வேற வழியே இல்ல. உங்களை கொல்றதுக்காக இந்த அம்மா தான் என்கிட்ட விஷத்தை வாங்கிட்டு வர சொன்னாங்க. விஷம் கொடுத்தவன் இவன், இவன் கையில இருக்கிற பணத்தை கொடுத்தது அந்த அம்மா. சின்ன மாமியாரே, என்னைக்காவது ஒரு நாள் ஏன் மாமியார் கால்ல உன்னை விழ வைக்கிறேன்னு சபதம் பண்ணனே, நினைவு இருக்கா? நானா செய்யறதுக்குள்ள தெய்வமா பார்த்து செஞ்சிருச்சு பத்தியா? என்ன ஒரு விண்ணப்பம், இவங்க 2 பேரையும் செயல்ல சேர்த்து போட்டாருங்க, செயல் நாசமா போயிடும். தனித்தனியா பிரிச்சிருங்க. நீயே என் கால விடுத, நான் உன் கால விடணும். என்ன மன்னிச்சு அந்த புரணி, என்ன மன்னிச்சு. குறுக்கலையா, பாலாபிஷேகத்துக்கு உடனே ஏற்பாடு செய்யுங்க. முத்தையா, பள்ளியில இருந்து வரேன்டா. பால் வேணுமா, பழம் வேணுமா, கல்கண்டு வேணுமா, நெய் வேணுமா? அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாண்டா. எங்கடா அந்த பண்ணையா? பள்ளியார பாரி பக்கத்துல வார. இனிமேலாவது கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு அடுத்த பொண்ணை கண் எடுத்து பாப்பியா? பார்க்க மாட்டேன். கடைசி வரைக்கும் பொண்டாட்டிய கண்கள் நாம வச்சு காப்பாத்துவேடா. காப்பாத்துவேன், சத்தியம் பண்ற. குடிஞ்சிட்டு குமரா போலாம். உங்களுடைய